கைபேசி யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெற்றோர்களுக்கும் திருப்புகழ் வினோத்குமாரின் அன்பு வணக்கங்கள். ஒரு காலத்திலே கடவுளின் முகத்தை பார்த்து விழித்தெழுந்த நாம் இன்றைய நாளில் கைபேசியிலே முகநூல் பக்கத்தை பார்த்து மட்டுமே விழித்தெழுகிறோம். ஒரு காலத்தில் பெற்றோர்களை வணங்கி எழுந்த நாம் இன்றைய நாளிலே கைபேசியிலே வாட்ஸ்அப்பை வணங்கி எழுகிறோம். குழந்தைகளும் சரி, பெற்றோரும் சரி, உற்றாரும் சரி, இன்றைய நாளில் இவர்கள் அனைவரும் அதிகம் பேசுவதும் பழகுவதும் கைபேசியிடம் மட்டும்தான். பெரும்பாலான குழந்தைகளுக்கு அடுத்த 2 மாத உலகம் கைபேசி மட்டும்தான். அவர்களுக்கு பெற்றோர்கள் தெரியாது, சகோதரர்கள் தெரியாது, தாத்தா பாட்டி தெரியாது, நண்பர்கள் தெரியாது, ஏன் உண்ணும் உணவு என்ன என்பது கூட தெரியாது. கடிவாளமிட்ட குதிரைகள் போல கையிலே செல்போனை வைத்துக்கொண்டு ஒரு ஆபத்தான பயணத்தில் அடுத்த 2 மாதங்கள் பயணிக்க இருக்கின்றனர். அந்த கடிவாளத்தை உடைத்து எறிய வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களது கடமை. பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை நாட்களில் குழந்தைகளை தொல்லைகளாக மட்டுமே பார்க்கின்றனர். பெற்றோர்களே நீங்கள் ஓடி ஓடி ஓய்வின்றி உழைப்பது அந்த தொல்லைகளுக்காகத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக வேலை முடிந்து பெற்றோர்களாகிய அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் குழந்தைகளுடன் உங்களது நேரத்தை செலவிடுங்கள். இது செலவல்ல, உங்கள் குழந்தையின் வாழ்க்கை. மறந்து விடாதீர்கள். விளையாட்டிற்கு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். விளையாட்டு என்பது கைபேசியிலோ தொலைக்காட்சி பெட்டியிலோ இருக்கக்கூடாது. விளையாட்டு மைதானத்தில் இருக்க வேண்டும். இது முக்கியம். உண்ணும் பொழுது பெற்றோரும் சரி, குழந்தைகளும் சரி, ஒன்றாக அமர்ந்து கைபேசி இல்லாமல் உணவு உண்ணுங்கள். அப்பொழுதுதான் உணவு என்றால் என்ன, அதன் சுவை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரியும். கோவில்களுக்கு அழைத்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் ஆன்மீகத்தின் வலு என்ன என்பது தெரியும். உறவினரின் வீடுகளுக்கு அழைத்து செல்லுங்கள். உறவுகளின் அருமையும் பலமும் அப்பொழுதுதான் புரியும். சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். வீடுகளில் அடைக்கப்பட்டிருந்த அத்துணை குழந்தைகளுக்கும் இப்படியும் ஒரு உலகம் உள்ளதா என்பது அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு புரியும். பெற்றோர்களே, குழந்தைகள் உறங்கச் செல்லும் முன்பு அவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்லுங்கள். அவை அக்குழந்தைகளின் உள்மனதில் நல்ல விதைகளாக விதையும். இறுதியாக, இன்றைய நூற்றாண்டில் அறிவியல் ஆகப்பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது. உடன் ஆபத்தும் வளர்ந்துள்ளது. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். குழந்தை பருவத்திலே, இந்த வயதிலே ஆபத்தை தரக்கூடிய கைபேசி என்னும் அறிவியல் இன்றைய நாளிலே குழந்தைகளுக்கு தேவையில்லை. ஆக அன்றைய நாளில் வாழ்ந்த நமது பெருமகனார் திருவள்ளுவர் ஐயா அவர்கள் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் அழகான ஒரு குறளை விட்டு சென்றிருக்கிறார். 7 பிறப்பும் தீயவை தீண்டா, 7 பிறப்பும் தீயவை தீண்டா, பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை உங்கள் சுற்றம் அறிவாளன் என்று சொல்வதை விட உங்கள் குழந்தையை உங்கள் சுற்றம் பண்பானவன் அன்பானவன் என்று சொல்லும் பொழுது அடுத்த 7 பிறவிகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் தீயவை என்பது பக்கத்திலே வராது, தீயவை தீண்டாது என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். நன்றி.